இனி அடை தோசைக்கு ஊற வச்சு 3 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அரைச்சி சுடணும்னு அவசியம் இல்லை. கலந்து ஒரு 1/2 அன் ஹவர்லேயே வந்து நம்ம அடை தோசை செஞ்சிடலாம். இன்ஸ்டன்ட் அடை தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் அடை தோசை மாவு தான் இப்போ எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு பேக்கெட் அடை தோசை மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு மட்டும் சேர்த்தா போதும், மற்றது எல்லாமே நான் சேர்த்துருக்கிறேன். சோம்பு, மிளகாத்தூள், பெருங்காயம் எல்லாமே இதிலே சேர்த்துருக்குறேன். அதனால் நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம 1/2 அன் ஹவர் ஊற வைக்கிறோம். பருப்பு தண்ணியெல்லாம் இழுத்துடும். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு இருக்கும். இது கூடவே வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். கூடவே மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. முருங்கை இலை இருந்தால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தோசைக்கல்ல ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நைஸாகவே ஊற்றிக்கோங்க. தோசையில் நடுவுலையும் சுற்றி 4 பக்கமும் சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க. அந்த ஓட்டையில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் நடுவில் ஓட்டை போட்டுட்டிங்கன்னா வந்து நல்லா அந்த சுற்றி இருக்கிற இடமும் நல்லா மொறுன்னு வெந்து வரும். அதுக்காக தான் அந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கிறது. நல்லா சுற்றி நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக விட்டு எடுங்க. இப்போ நமக்கு சூப்பரான இன்ஸ்டன்ட் அடை தோசை ரெடி. அடை தோசை மட்டும் இல்லாமல் நம்மள்ட்ட மில்லட் அடை தோசை, அப்புறம் 7 நாள் 7 வகையான சிறுதானிய தோசையுமே இருக்குது. சிறுதானிய தோசை தனியாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் செஞ்சால் எப்படி சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.